ஃபைல்ஸ் பார்ட் 3 வெளியிட்டிருக்கும். பொங்கல் தொகுப்பு. இந்த பார்ட் 3 பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீளமா இருக்கு. பார்ட் 3 வந்து பார்ட் 1 வந்து வெளிப்படையான சொத்து, பார்ட் 2 பினாமி சொத்து. பார்ட் 3 ஒரு டிஎம்கேங்கிற கட்சி எப்படி அப்படிங்கறத காட்ட ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்கு. இன்னைக்கு நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கிற டேப், 4 மணிக்கு நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய டேப் பாத்தீங்கன்னா 2G கேஸ் நடந்த பொழுது 2010-11 காலகட்டத்தில் எப்படி தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகள் சிபிஐடியை கூப்பிட்டு சொல்றாங்க, இன்னைக்கு ரைடு வராத நாளைக்கு வாங்க. தமிழ்நாட்டினுடைய நம்பர் 1 லீடர் சொல்றாங்க நாளைக்கு வேண்டாம், நாளானைக்கு மீனவர்கள் எல்லாம் போராட்டம் பண்றாங்க இலங்கைக்கு எதிர்த்து, நாளானைக்கு ரைடு பண்ண அந்த நியூஸ் ரெண்டை கலந்து மீனவர்கள் நியூஸ் ஆக்கி விட்டுறலாம், அப்ப ரைடு வர சொல்ல. எப்படி மக்களை முட்டாளாக்குவதுன்னு அரசியல்வாதிகள் பேசுறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த மாதிரி நம்ம நியூஸ் கொடுத்தா இப்படி தாயா ஏத்துக்குவாங்க. சோ பார்ட் 1 இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்கிறோங்க. டிஆர் பால் அவர்களும் தமிழ்நாட்டினுடைய சீனியர் இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் பேசின டேப் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்கோம். 11 டேப்புகள் ரிலீஸ் பண்ணப்போம். இது குறிப்பாக எந்த அளவுக்கு தமிழக அரசியல்ல திமுகவினுடைய பொலிட்டிக்கல் ஃபேப்ரிக்கை காட்டணும். பெரிய ரிஸ்க் தாங்க. we are taking that risk. இதை காட்டணும். நிறைய நேரத்தில் பாத்தீங்கன்னா குர்லா தாக்குதல் நடத்த வேண்டி இருக்கு, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நடக்குது, குர்லா அட்டாக் தான் காரணம். இதை காட்டணும், மக்களுக்கு புரியணும். சீஃப் செக்ரட்டரியோ இன்டெலிஜென்ஸ் சீஃப் என்ன பேசினாங்க நீங்க கேட்கணும். இட் வில் கம். சீஃப் மினிஸ்டருடைய பர்சனல் செக்ரட்டரியோ 2G ராஜா என்ன பேசினாங்க, யூ ஷுட் லிசன். டிஆர் பால் அவர்களும் சிபிஐ டைரக்டர் என்ன பேசினாங்க, யூ ஷுட் லிசன். அதனால் எங்களை பொறுத்தவரை டிஎம்கே பார்ட் 3 என்பது தமிழக அரசியலை பூரணமாக மாற்றக்கூடிய முழு சக்தி இருக்கிறது என்று நான் நம்புகின்றோம். நாங்கள் அதில் தெளிவாக இருக்கின்றோம். தமிழக அரசியலை சுத்தப்படுத்தும் வரை பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஓயாது. கடினமான பாதை, நீண்ட பாதை, நாங்கள் தயாராக இருக்கின்றோம். பிரச்சனை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். என்ன வந்தாலும் நிற்போம். ஆனால் இத்தனை நேரமா நம்ம பேசுறது நடக்கணும். நாங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்தி ஒழித்து கட்டப்பட வேண்டும். அதிலே தெளிவாக இருக்கின்றோம். எங்களுக்கு மற்றவங்களோட சண்டை இல்லை. நாங்க மெக்ராவை ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். நாங்க நெட் பவுலர்க்கெல்லாம் சண்டை போட ரெடியா இல்லை. மெக்ராவை ஃபேஸ் பண்ண you want to face மெக்ரா, நீ பவுன்சர் போட நாங்க பாக்குறோம், நீ ஃபோர்த் ஸ்டம்ப் லைன் போட நாங்க கிரிக்கெட் ஆடுறோம். நெட் பவுலர்லாம் எங்களுக்கு வேண்டாங்க. அது உங்களுக்கும் தெரியும். நிச்சயமாக தமிழக அரசியல் மாறும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. சொல்லுங்க. சிஎம் பேசினாங்க சார். ஊட்டியில இருந்து ஆடிட்டர் வந்து அரௌண்ட் செக்அப் பண்ணிக்கிட்டு அவர் வந்து 1:30 தான் வருவாரு. அன்னைக்கே அதை முடிச்சிடலாம், அந்த ஃபிஷர்மேன் இதோட அப்படியே கேமஃப்ளாஜ் ஆயிட்டோங்கிறாங்க. ஃபிஷர்மேன் கூட அதுக்கு இன்னைக்கே பண்ணிட்டோம்னா ஃபிஷர்மேன் இஷ்யூல அப்படியே கேமஃப்ளாஜ் ஆயிடும் அப்படிங்கிறாங்க. சரி 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 எஸ் எஸ் எஸ். அப்போ சொல்லிடலாம். சொல்லிட்டு சொல்லுங்க. அவங்க தயாரா இருக்கணும் கேட்டு சொல்லுங்க. எங்க சார் திட்டம் பண்ணிட்டே இருக்கேன், கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டேன். இங்க அவங்க தயாரா இருக்காங்க. நம்ம பீப்புள். ஆமா ஆமா நம்ம பீப்புள். இப்ப நான் சரத்துக்கு அடிச்சு அடிக்கிறேன் சார். அவங்க ஓகேன்னு சொன்னா உடனே கம்யூனிகேட் பண்ணலாம். எஸ் சார். ஓகே. சரி.